வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் லிட்டில் திங் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டிஃபரெண்டான வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம கண்ணீர் வருது பாக்குறியா? புகை அடிச்சு கண்ணுல தனியா வருது. கம்பி கொஞ்சம் நீட்டமா இருக்கா, கிண்டல் வாட்டமா இருக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஹைதராபாத்ல நம்ம வீட்ல தான் இருக்கோம். ஸோ இன்னைக்கு இப்போ வந்து நம்ம ஒரு பிரியாணி பண்ண போறோம். அது யார் கூடன்னு பாத்தீங்கன்னா நம்ம லாரன்ஸ் அண்ணா கூட. லாரன்ஸ் அண்ணாவை ஆல்ரெடி நீங்க பாத்துருப்பீங்க. நம்ம ரிச்சர்ட் அண்ணா. ஸோ ரிச்சர்ட் அண்ணா ஃபேமிலி, லாரன்ஸ் அண்ணா ஃபேமிலி எல்லாம் நம்ம வீட்ல தான் இருக்காங்க. ஸோ செம்ம ஃபன்னா இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ண போறோம். அண்ட் இவங்க வந்துட்டு அதினா பாப்பா, இவங்க வந்து ரிச்சர்ட் அண்ணாவோட டாட்டர். ஸோ இவங்களும் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்க போறாங்க. ஹாய் சொல்லிட்டு 1 kg பிரியாணி பண்ண போறோம். 1 kg பிரியாணிக்கு 400 grams ஆனியன், 400 grams தக்காளி எடுத்துருக்கோம். அது போக பட்டை, கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 2 பீஸ் பட்டை, 2 பீஸ் கிராம்பு, அப்புறம் 3-6 இலை பிரியாணி இலை எடுத்துருக்கோம். கொத்தமல்லி, அப்புறம் புதினா வந்து கிள்ளி போட்டு வச்சிருக்கோம். 4 பச்சை மிளகாய். இப்போ நம்ம வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் ஒரு பக்கம் ஊறுது. அதை அப்புறமா நாங்கள் போடும்போது காமிங்க. இது பத்த வைக்கணும் சார். சார் நெய் எடுத்துட்டு வா, நெய் எடுத்துட்டு வா, நெய் எடுத்துட்டு வா, நெய் டெங்க வாடா வாடா. படுப்பு பற்ற வச்சுக்கலாம், கட்டை எடுத்து மேல வச்சுக்கலாம். எப்படி ஆஃப் ஆச்சு கண்டுபிடிச்சு தெரியுமா? புகை வந்துச்சு. கருவி ஒரு முகம் நீயா கொஞ்சம் கையில வச்சுட்டான். எவன் அப்படி கஷ்டப்படுறா? நீங்க கண்டென்ட் ஆக்ஷன் மேடம். இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. ஒரு வதங்குற அளவுக்கு ஃபுல்லா பொன்னிறமா இல்ல, இன்னும் நல்லா கூட இதுவா வெந்துக்கலாம். கொஞ்சம் லைட் கருக விட்டுக்கலாம். லைட்டா ரொம்ப கருகானா ஒரு ப்ரௌனிஷ் போட்டு திங்கிறதுக்கு ரெடியா இருப்பானுங்க. யாரு? சித்தி மணி ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க. இந்த வீடியோ நான் வந்து நீ அதை போட்டு பார்த்தானே வச்சுக்கீங்க, சாவடிச்சுதான் அப்புறம் யூடியூபர்ன்றாங்க, செலிபிரிட்டின்றாங்க. செலிபிரிட்டி இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. பரவாயில்ல, நல்லா பொண்ணு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம நல்லா பண்ணுது. யாருமே ஸ்டார்டிங்ல பண்ணும்போது கொமட்டும், அதுக்கு முன்னப்பட தெரியாத நானும் கொமட்டும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அதெல்லாம் இல்லாம நீ நல்லா பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. என்ன அப்பப்போ வீட்டுக்காரன் முகத்தை பார்க்கும்போது தான் பாருங்க, தீஞ்சிடக்கூடாது. நம்ம அந்த அளவுக்கு வந்து இதுவே தீஞ்ச மாதிரி தானே இருக்கு. இல்ல இந்த லெவல் ஆமா. கரண்டி நீங்க கொடுத்ததுனால கொஞ்சம் லைட்டா தீஞ்சுதான் போகுது. எல்லாம் ஓகே கரண்டி தவிர. ரொம்ப சுடு. பச்சை தண்ணில கை விட்டுட்டு திரும்ப நல்ல டிப்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. நல்லா இங்க குடிக்கிற மாதிரி ஆகும். அண்ணா ஒரு நிமிஷம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்னு சொன்னதே நான் ரெக்கார்ட் பண்ணல. இஞ்சி பூண்டு போஸ்டா? இஞ்சி பூண்டு போஸ்ட் அப்படிதான் சொல்லுவாங்க. இஞ்சி பேண்ட் போஸ்ட் மக்களே, லாரன்ஸ் அண்ணா வந்து நல்லா மிமிக்ரி பண்ணுவாரு. அந்த டேலண்ட் இடையில அவர் வெந்துட்டு இருக்கும்போது காமிப்பாரு. One thing, in my association, every year Sivaratri they conduct the function. I only beat the first prize. அந்த மிமிக்ரி யாரும் விட்டு போக கூடாதுன்னு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண போய் அது ஒரு பொது சேவை ஆகி போச்சு சார். வந்துகிட்டு இருக்கிறத அந்த வந்துகிட்டு இருக்கிறதுல காமிக்க சொல்றாங்கப்பா.
ஏன் சொல்றேன் ஏன் சொல்றேன் சொல்லலாம் கண்டென்ட்டுக்காக கூட்டம் இப்படி கண்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா பண்ணீங்க, பட் யார் வாய்ஸ்ன்னு தெரியலண்ணா. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சிவாஜி கணேசன் வாய்ஸாண்ணா? அது நான் சொல்லிதான் தெரியுமா. அப்ப அதுக்கு பேர் பெபிக்ரி இல்லையா? சிவாஜி வாய்ஸ் விவேக் வாய்ஸ் அடிச்சுட்டாங்க. என்ன மச்சான் சிவாஜி சார் வாய்ஸ் எடுக்கிறியா? ஏய், ராத்திரி பூரா மிமிகிரி பண்ணி பண்ணி அந்த ஆள் வாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சுடா. இப்படி ஆட்டோ ஓட்டினாலே ரகுவரன் புரிஞ்சு இதே மாடுலேஷன். வணக்கம், அவங்க கமலஹாசன் அப்படி எடுக்கலாம். இந்தப்பா கண்ணீர் வருது பாக்குறியா? புகை அடிச்சு கண்ணுல தண்ணியா வருது. கம்பி கொஞ்சம் நீட்டமா இருக்கா, கிண்டுறதுக்கு வாட்டமா இருக்கும். கரண்டி வாங்க போறேன்னு ஒருத்தர் போலாம். அவன் கரண்டி மேனுபேக்சர் பண்ற கம்பெனிக்கே போயிட்டா போலப்பா. கொத்தமல்லி புதினா பாடுற ஃப்ரிட்ஜில் டக்குனு வெளியில போய் ஒரு வழியா கருங்குற சிக்கன் ஒரு 1 kg அளவுக்கு சிக்கன் போடுறோம். நான் இருக்கு. தண்ணியை கொண்டு வரா இல்லை ஹலோ, யாருன்னா இருக்கிறீங்களா? என்ன பண்றாங்க? தண்ணி கொண்டு வரது இவ்வளோ நேரமா? ஓகே, ஆதிரா, ஒரு ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஏ பேர் என்னப்பா? நானு. நீ யாரு? நானு. இந்த பாப்பா எவ்வளவு கிளவரா தூங்குதுங்க. வா கொஞ்சம் காமிக்கிற வாயே. இந்த சைடு, இந்த பக்கம் வா. இந்த சைடு திரும்பும்போது அவங்க பாரு முகத்துல வெயில் அடிக்குது. அதுக்கு இந்த பெரியவங்க முகத்துல கை வச்சுட்டு தூங்குவாங்க பாரு, அதே மாதிரி தூங்குது பாரு. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நாம வந்து மசாலாவை போட்டுட்டோம். ஆக்சுவலி அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் சொல்லி 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோம், 2 ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கோம். லைட்டாக கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டுக்கலாம். போடலனாலும் ஓகே தான், டேஸ்ட் வந்துடும். பட் வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு வாட்டி உப்பை மட்டும் செக் பண்ணிக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணிக்கான கலர் வந்துருக்கு. நம்ம கலர் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணல, பட் அந்த கலர் வந்துருச்சு. ஒன்லி சில்லி பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், எந்த கலரிங் ஏஜென்ட்டும் இல்லை. பிரியாணியா? என்ன பிரியாணி? புராணியா? இந்த ஸ்டேஜில் கொஞ்ச நேரம் தட்டை போட்டு மூடி வச்சுட்டு சிக்கன் வேக வைக்கணும். மூடி வச்சிருவோம். போட்டு ஆவி வரும் சைடில். முட்டை போட எனக்கு தெரியும். பிரியாணி எப்படி இருக்கும்? சில்லு சில்லுன்னு இருக்குமா? இருக்காது. கறி வந்துகிட்டு இருக்கு. நம்ம இந்த டைம்ல ஒரு டீ பிரேக் எடுத்துக்கலாம். எல்லாரும் ஒரு டீ சாப்பிடுவோம். இந்த மாதிரி தலதலன்னு கொதிக்கிற டைம்ல நம்ம வந்து அரிசி போட ஆரம்பிச்சிடலாம். குழப்பி நாங்கள் செல்லமாக காலேஜ் ஒரு பக்கத்தில் வச்சு கூப்பிடுவோம். பட் அதனால சொல்ல முடியாது. பரவாயில்ல, சொல்லிடுங்க. ஐயோ சொல்ல முடியாது. மறதி பழக்கமா? பஸ் பாஸ் வச்சிருப்பாங்க காலேஜ் போகிறதுக்கு. ஆனால் பஸ் பாஸ்லாம் இறக்கி விட்ருவாங்க. ஆனால் பஸ் பாஸை மறந்து வச்சிருவான். அப்புறம் பர்ஸை மறந்து வச்சிருவான். ஃபோனு இத்தனை ஃபோன் காணா போட்டுருக்கான் தெரியுமா? 2-3 லட்சம். சின்ன வயசுல வந்து ஸ்கூல்ல வந்து சைக்கிள் எடுத்து போய் விட்டுட்டு நடந்து வரைக்கும் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் தான் தெரியும் சைக்கிள்ல இருக்கு அப்படின்னு. எங்க அம்மா வெளியே ஏன்னா சைக்கிள்ல போனா நடத்து வரேன்றாங்க. இப்படி மறக்கல. ஒரு கடையில உட்காந்துருந்தோம், நானே வரும். அப்படியே வந்துட்டாரு. 10 நிமிஷம் தேடி அலைஞ்சு என் லைஃப்ல நடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தது. கல்யாணம். அதுக்கப்புறம் பொண்டாட்டி விட்டு வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. பட் அதுவும் நடந்துட்டு போனப்ப ஒரு பெட்ரோல் பம்ப்ல பெட்ரோல் போட்டா இறங்கி நின்றுட்டு இருந்தா போட்டு நான் வாட்டுக்கு அப்படியே பேசிட்டு வந்துட்டேன்.
போயிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் போய் பார்த்தாதான் ஆளை காணும். அப்புறம் திரும்ப வந்தேன். Wait a minute. Who are you? ஒரு கரும்பு வண்டி ஆமா. எல்லாரும் ஒரு கரும்பு கொஞ்சம் வெந்து வேகாத மாதிரி இருக்கும் இந்த ஸ்டைல். மில்கி மிஸ்ட் கீ, தரமான கீ, மணல் மணலாய். மணல் மணலாய் ஜிஆர்பின்னு. இதுவும் மணல் மணலாய். இன்னும் கொஞ்சம் போடுறா. ஆமா அதான் வெயிட். செமையா பண்ணிருக்கீங்க. லைக் பண்ணுங்க சொல்லு. சொல்லு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்கன்னு சொல்லு. இப்படி சொல்லு. லைக் பண்ணுங்க. இது சொல்லு. லைக் பண்ணுங்க சொல்லு. லைக் பண்ணுங்க. அவ்வளவுதான்.